ஒரே கேள்வி மதுபோதைக்கு அடிமையானவங்களுக்கு யோகா எந்த அளவுக்கு உதவிகரமா? அண்ணா, யோகா வந்து ஒரு பெரிய ஒரு டி அடிக்ஷன் ப்ராசஸ்ங்கண்ணா. அதுவும் குறிப்பாக கிரியா வந்து சக்தி சாலன கிரியா, சாம்பவி, ஷூனியா, நிறைய கிரியா வந்து நம்ம பண்டை தொட்டு காலம் முதல் நம்ம கத்துக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு வந்து டி அடிக்ஷன் வந்து தமிழகத்தில் மிக மிக முக்கியங்கண்ணா. கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிக்ஷன் அவங்களுக்கு வந்து ஒரு மோகமாயிருது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வாரத்துக்கு 7 நாளுமே இன்னைக்கு வந்து குடிபோதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ரோட்ல படுத்து கிடக்குறாங்க. ரோட்ல வந்து சில பேர் உட்காந்து தர்ணா பண்றாங்க குடிச்சிட்டு. சில பேர் ரோட்லயே காரை போட்டுட்டு படுத்து தூங்குறாங்க. இதெல்லாம் நம்ம அன்றாட நிகழ்வா பாக்குறோம். முதல்ல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தது இன்னைக்கு சாதாரணமா போற இடத்துல எல்லாம் குடிச்சிட்டு யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பல இடத்துல குடிச்சிட்டு அவங்க குடும்பத்தோட மிஸ்பிஹேவ் பண்றத பப்ளிக்ல பாக்குறோம். மனைவி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க, குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க. இதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்கன்னா, மதுக்கு இருக்கக்கூடிய அடிமை. அந்த சில பேர் சிகரெட்டுக்கு அடிமை, சில பேர் கஞ்சாக்கு அடிமை. இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாண்டி இந்த யோகா சென்டர் அரசே ப்ரொமோட் பண்ணும் பொழுது மிக வேகமாக அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு. கள்ளக்குறிச்சியை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நேற்று நிறைய பேசியிருக்கோம். கண்டிப்பா நம்ம நாளைக்கு ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூர்ல நடக்கும் பொழுது கள்ளக்குறிச்சியை பற்றி இன்னும் நாங்க உங்களுக்கு பேசுறோம். நாம சில விஷயங்கள் கேட்டிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஈஷா யோகா சென்டர் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்க ஏதாச்சும் அரசியல் பேசி அவங்க தேவையில்லாம மும்பல மாட்டிக்குவாங்க. அதுக்குள்ள நான் அதுக்குள்ள போக விரும்பலீங்கன்னா, அது வந்து ஒரு ஆமாங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. காரணம், ஒரு தனியார் யோகா பயிற்சி நிலையம் ஈஷா யோகா சென்டர் அவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு சில அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அது போலீஸ் எல்லாமே இங்க வந்து நேற்று முன்தினம் ஏதோ 2-3 விஷயங்கள் ஆனதா எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அது எதாக இருந்தாலும் கூட கோர்ட் இருக்கு, காவல்துறை இருக்கிறாங்க, சிஸ்டம் இருக்கு. அதன் மூலமாக தீர்வு காணணும். என்னை பொறுத்தவரை நாம் இன்னைக்கு வந்து ஆதியோகி இருக்கிறாங்க, இங்க வந்திருக்கிறோம், இதை நம்ம பண்றோம். பட் நான் ஈஷா சார்பா நான் பேசினா தப்பா போயிடும், இன்னொரு சார்பா பேசினா தப்பா போயிருங்கன்னா கோர்ட் இருக்கு. ஃபைனலா ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, இது பிரச்சனை, அது இந்த லேண்ட் அந்த லேண்ட் எல்லாமே கோர்ட் பாத்துக்கிறாங்க. நான் 2014 முதலா இங்க வந்தேங்கண்ணா. 2014 நான் காவல்துறையில் இருக்கும் பொழுது வெரி ஹை பிரஷர், எக்ஸ்ட்ரீம்லி ஹை பிரஷர். அது எனக்கு ஒரு விதத்தில் தாக்கு பிடிக்க முடியல. காரணம், டெத்தை பாக்குறீங்க, குழந்தைங்க இறக்குறாங்க, ரேப்பை பாக்குறீங்க. இதெல்லாமே உங்க மனசுல வந்து எனக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியது, மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்திச்சு எனக்கு. அதுவும் குறிப்பா என்னுடைய முதல் மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்கண்ணா. ஏன்னா நிறைய விஷயத்த நான் பர்சனலா எடுத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு டெத்தை பர்சனலா எடுத்துக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப அட்டாச் ஆன கிரைமுக்கெல்லாம். ஒரு நாளைக்கு நீங்க 10 கிரைம் பாக்குறீங்கன்னா ரொம்ப மனதளவுல ஒரு பெரிய அழுத்தம் ஏற்படுத்துச்சு. அப்ப நான் முதலா ஈஷாக்கு வந்தேன். 2014 என்னுடைய முதல் அனுபவம். இங்க வந்து ஒரு கிரியா பண்ண ஆரம்பிச்சேன். அது டெய்லி வந்து ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்கண்ணா. அதாவது என்னுடைய கடமையை நான் செய்யணும், அதற்காக நான் அதுல ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது. என்னுடைய கடமை காவல்துறை அதிகாரியா பிறந்த பொழுது என் வேலையை நான் செய்யணும், நேர்மையா செய்யணும். அதற்காக ஒரு கிரைமையும் பர்சனலா எடுத்து நான் அட்டாச் ஆகும் பொழுது எனக்கு அந்த வேலையை சரியா செய்ய முடியாம அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட் தடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப வர ஆரம்பிச்சு தொடர்ச்சியா 1 கிரியா 2 கிரியா வேறு கிரியா நான் பண்ண ஆரம்பிச்சேங்கண்ணா. டிசிபியா இருக்கும்போது ரவிசங்கர் குருஜி ஸ்ரீ அவங்க ஆசிரமத்துல போக ஆரம்பிச்சேன். அங்கேயும் சில பயிற்சிகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். அதே போல குறிப்பாக எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, குறிப்பா எனக்கு வந்து மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு யோகா வந்து ஒரு பெரிய ஒரு கருவியா 2014 பெரிய கருவியா எனக்கு பயன்பட்டு இருக்கு. இன்னைக்கும் அரசியல் அதே மாதிரி தான். நேற்று நான் இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கேன். நேற்று கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 29 வீடுகளுக்கு தனித்தனியா நம்ம போய் பார்த்துட்டு வரும்பொழுதுன்னா ஒரு வீட்டிலும் ஒரு சோகமான ஒரு ஸ்டோரி. எல்லாருமே கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நாம அவங்களுக்கு ஒரு தனி மனிதனாக அல்லது கட்சியை சார்ந்த நபராக உதவி செய்யணும். அது ஒரு பக்கம் இருந்தும் நீங்க ரொம்ப அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறீங்க, ஒருத்தட்டையும் அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும். அந்த மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் என்பது ஒரு கிளவுட் ஆகும். ஸோ இதெல்லாம் யோகாவில் நமக்கு ஒரு டிட்டாச் அட்டாச்மெண்ட், அதாவது வேலை செய்யணும், அதே நேரத்தில் தாமரை இலையின் மீது இருக்கக்கூடிய தண்ணி போல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் யோகா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குங்க.